இன்றைய சிறப்பு கற்க கசட நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியாக உள்ள நிலையில் மாணவர்களுக்கு வழிகாட்டும் வகையில் இன்றைய நிகழ்ச்சி அமைய உள்ளது. 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், 11ஆம் வகுப்பில் எந்த பிரிவை தேர்வு செய்யலாம் என்பன போன்ற மாணவர்களின் பல சந்தேகங்களுக்கு பதிலளிப்பதற்காக நமது அரங்கத்தில் காத்திருக்கிறார் கல்வி ஆலோசகரான திரு ஜெயபிரகாஷ் காந்தி. நேயர்களும் மாணவர்களும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களுக்கு உள்ள சந்தேகங்களுக்கு விளக்கங்களை பெறலாம். திரு ஜெயபிரகாஷ் காந்தி, வணக்கம் சார். 10ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முன்னுள்ள வாய்ப்புகள் என்னென்ன இருக்கின்றன? நிறைய இருக்கு சார். அதாவது ஒரு காலத்துல எப்படின்னா நிறைய ஸ்கூல்ல மார்க் நிறைய வாங்கினா சயின்ஸ் குரூப், மார்க் கம்மியா வந்தா காமர்ஸ் குரூப், அந்த மாதிரிலாம். நான் இப்ப சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற பொசிஷன்ல 10th முடிச்சுட்டு பாலிடெக்னிக் போகிறதுக்கும் வாய்ப்பு நல்லா இருக்கு, ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தாலும் வாய்ப்பு இருக்கு, சயின்ஸ் குரூப் எடுத்தாலும் வாய்ப்பு இருக்கு. நம்மளுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், நம்ம ஃபியூச்சர்ல என்ன ஆகணும், அது கொஞ்சம் ஆய்வு செஞ்சுட்டு அது தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் குரூப் எடுக்கணும். ஒரே ஒரு விஷயம் நிறைய தடவை நான் சொல்வேன், எந்த ஒரு குரூப் எடுத்தாலும் மேக்ஸ் கண்டிப்பா இருக்கணும் சார். ஏன்னா சில சமயம் அது தெரியாம மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு விட்டுடுறாங்க. மிகவும் கவனிக்க வேண்டியது, நம்ம சயின்ஸ் குரூப் எடுத்தாலும் சரி இல்ல காமர்ஸ் குரூப் எடுத்தாலும் சரி, கண்டிப்பாக மேக்ஸ் இல்லைன்னா பிசினஸ் மேக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் இருந்தா பெட்டர். ஏன்னா ஃபியூச்சர்ல மேக்ஸ் இஸ் கோயிங் டு பி a பேஸ். ஏன்னா உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ ஒரு குரூப் இருக்கு சார், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இடத்துல ஈவன் பிகாம் சேரணும் இல்லை எக்கனாமிக்ஸ் சேரணும்னா மேத்தமெட்டிக்ஸ்ல நல்லா கொடுக்கறது இல்லை. ரொம்ப டாப் காலேஜஸ் நான் சொல்றது, though they are eligible, they are not able to give it because maths plays a very important role. So நான் எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ் நான் 10th முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது, எந்த குரூப் எடுத்தாலும் சரி நீங்க மேத்ஸ் கண்டிப்பாக ஒரு பாடப்பிரிவா இருந்தா பெட்டர் சார். நாம் தொடர்ந்து பேசுவோம். தற்போது செந்தில் என்ற நேயர் ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். செந்தில், உங்களுடைய கேள்வி என்ன, சொல்லுங்க சார். மெரைன் படிக்கிறதுக்கு என்ன குரூப் சார் எடுக்கலாம்? ஓகே, மெரைன் இன்ஜினியரிங்க்கு முதல்ல ஃபர்ஸ்ட் நீங்க மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்கணும் கண்டிப்பாக. எய்தர் பயாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 4th சப்ஜெக்டா இருக்கலாம். பட் மேக்ஸ், பிசிக்ஸ் கண்டிப்பா அண்ட் கெமிஸ்ட்ரி கண்டிப்பா இருக்கணும். மெரைன் இன்ஜினியருக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப தேவை. கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு மினிமம் ஹைட், வெயிட் எல்லாம் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. இங்கிலீஷ்ல 50% கண்டிப்பா 10th and 12th இருக்கணும். இந்த மாதிரி சில விதிமுறைகள் இருக்கு மெரைன் இன்ஜினியரிங்க்கு. ஸோ மெரைன் இன்ஜினியரிங் படிக்கும்போது உங்களுடைய ஹைட், வெயிட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஈவன் வெயிட் ஒரு 48 kilograms இருக்கணும். ஹைட் அவங்க பிரிஸ்கிரைப் ஹைட் இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா இங்கிலீஷ்ல more than 50% வாங்கியிருக்கணும். இதுக்கு அடுத்தது குரூப் பாத்தீங்கன்னா கண்டிப்பா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கண்டிப்பா இருக்கணும். இதுல கேர்ள்ஸுக்கு மெரைன் இன்ஜினியரிங் ஜாயின் பண்றது கஷ்டம். பட் அதே சில அவுட் சைட் டியூனிவர்சிட்டி கொடுக்குறாங்க. அன்னைஸ்ல கேர்ள்ஸ் கிடையாது. நீங்க பையனா இருக்கிறதுனால யூ ஆர் எலிஜிபிள். மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மாதிரி பாத்துக்கோங்க குரூப். அதே போல தற்போது புவனேஸ்வரி என்ற நேயர் ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். புவனேஸ்வரி, உங்களுடைய கேள்வி என்ன? சார், எங்க பையன் 10th எக்ஸாம் எழுதியிருக்கான் சார். நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது. அவன் நான் 11th 12th படிக்க முடியாது, டிப்ளமா தான் படிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். நாங்க சொல்றோம் மினிமம் குவாலிபிகேஷன் இப்ப 12th தான் இருக்கு, 11th 12th படின்னு சொல்றோம். உங்களோட ஐடியா என்னங்க சார்? இல்ல கண்டிப்பாங்க அதாவது இப்ப பாலிடெக்னிக் படிச்சா எலிஜிபிலிட்டி எல்லாம் கிடையாது, தவறான கருத்து. கண்டிப்பாக பாலிடெக்னிக் படிக்கலாம். இன்னைக்கு டிப்ளமோ படிச்சு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. வேலை வாய்ப்புகள் நல்ல சேலரியோட கூட கொடுக்குறாங்க. ஸோ அதனால அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தாராளமா பண்ணலாம். பட் டிப்ளமோ எடுத்தா ஜாபுக்கு போற மாதிரி அவனுடைய ப்ரிப்பேர் பண்ணிட்டா பெட்டருங்க. டிப்ளமோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் வரணும் அப்படின்னா தப்பு கிடையாது. லேட்டரல் என்ட்ரி ஸ்கீம். பட் அப்படி இருக்கும்போது நான் எப்பவும் சொல்லுவேன், இன்ஜினியரிங் தான் நம்ம டார்கெட், பிஇ தான் நம்ம படிக்கணும் அப்படின்னா +1 +2 எடுத்து போறது பெட்டர். இல்ல நம்ம 3 வருஷத்துல ஜாப் பண்ணணும்னா டிப்ளமோ பெட்டர்னு சொல்வேன். ஏன்னா இப்ப ஏன் நம்ம டிப்ளமோ முடிச்சுட்டு நீ லேட்டரல் என்ட்ரி போகும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மேக்ஸ் கஷ்டமா ஃபீல் பண்றாங்க. ஏன்னா டிப்ளமோல 1 year படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் 2 year மேக்ஸ் படிக்காம பிஇல செகண்ட் இயர் லேட்டரல் என்ட்ரி ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. மற்ற சப்ஜெக்ட்ல ஈஸியா ஃபீல் பண்றாங்க. இல்ல அவனால பண்ண முடியும் மேக்ஸ், நான் கண்டிப்பா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கேன் சார், நான் டிப்ளமோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பேஸ் கிடைச்சிட்டு போனாலும் தப்பு கிடையாது. ஏன்னா லேட்டரல் என்ட்ரில நம்மளுக்கு 20% சீட்ஸ் இன்ஜினியரிங்ல இருக்கு. ஸோ எடுக்கலாம். ஸோ டிப்ளமோ படிக்கிறது தரம் குறைந்து எந்த காரணமும் ஒப்புக்க முடியாதவங்கதான். அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா தாராளமா படிக்க வைக்கலாங்க. அடுத்தபடியாக தஞ்சாவூரை சேர்ந்த பிருந்தா என்ற நேயர் ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். பிருந்தா, உங்களுடைய கேள்வி என்ன?
10th நிறைய மார்க் வாங்குற பிள்ளைங்க 12th ஏன் மார்க் குறைச்சு வாங்குதுங்க? அதுக்கு நம்ம பாடத்திட்டம் காரணமா? என்ன காரணம்? 10th 480க்கு மேல வாங்குறதுங்க கூட 12th வரும்போது 1100க்கு கம்மியா தான் வாங்குறாங்க. அதுக்கு காரணம் என்ன? இல்லைங்க, அதாவது இது வந்து அப்படி எல்லாமே அப்படி வாங்குறாங்கன்னு சொல்லவே முடியாதுங்க. அது மாதிரி வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா 10th 350 மார்க் வாங்கணும், 1150 மார்க் வாங்கணும் நான் பார்த்திருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த 13 வருஷம் சர்வீஸ்ல. ஸோ அதனால இந்த மார்க் 10th மார்க்கும் 12th மார்க்கும் பெரிய கோ ரிலேஷன் கண்டிப்பா கிடையாது. 11th and 12th எந்த மாதிரி அவன் பள்ளியில படிக்கிறாரு, எப்படி அவனுடைய திறமைகளை வளர்த்துக்கிறாரு, ஏன்னா இது வந்து ஒரு புரியாத வயசு. ஸோ டைவர்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். அந்த டைவர்ஷன் கம்மியா இருந்து ஒரே டார்கெட் வந்து நம்ம மார்க் வாங்கணும் அப்படி இருந்தா தான் சாதிக்க முடியுங்க. அடுத்தது வந்து நம்ம வந்து பிராக்டிக்கலா வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ண அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் படிக்கிறாங்க, செலக்ட் பண்ணி படிக்கிறாங்க. +1 +2ல 10th எப்படியோ மார்க் பண்ணிடுறாங்க. பட் +1 +2 கொஞ்சம் சிலபஸ் ஆகும்போது செலக்ட் பண்ணி படிக்கும்போது தான் அந்த பையன் வந்து அடி வாங்குறாங்க. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த வருஷம் +2ல வந்து மேக்ஸ் மார்க் குறைஞ்சது வந்து சிலபஸ் தான் கேட்டிருக்காங்க, எல்லாமே ஆல் டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். பட் இருந்தாலும் மார்க் எங்க செலக்ட் பண்ணி படிக்கிறாங்க சில ஸ்டூடெண்ட்ஸ். அது அவாய்ட் பண்ணாலே கண்டிப்பா வந்து நல்ல மார்க் 10th மார்க் வாங்கினாலும் 12th செலக்ட் பண்ணாம கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர் பண்ணி படிச்சா கண்டிப்பா மார்க் வாங்க முடியும். அடுத்தபடியாக திருவள்ளூரை சேர்ந்த ராதிகா என்ற நேயர் ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். ராதிகா, உங்களுடைய கேள்வி என்ன? சார், நான் திருவள்ளூர்ல இருந்து ராதிகா பேசுறேன். டிப்ளமா கோர்ஸ்ல எந்த கோர்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும்? ஓகே, டிப்ளமோல வந்து பெஸ்ட் வந்து நாங்க சொல்றது வந்து மெக்கானிக்கல், சிவில் அண்ட் ட்ரிபிள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி வந்து நீங்க பாத்தீங்கன்னா டிப்ளமோல வந்து தி ஐடி கம்பெனிஸ் ஆர் நாட் ப்ரிஃபரிங் ஆஸ் மச் ஆஸ் பிஇ ஸ்டூடெண்ட்ஸ். அதே வந்து நீங்க வந்து மெக்கானிக்கல், சிவில்னா நிறைய பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் ஆர் ப்ரிஃபரிங் மோர் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் when compared to engineering students. ஸோ டிப்ளமோ படிக்கும்போது மெக்கானிக்கல், ட்ரிபிள், சிவில் should be the prime options. அதே போல இந்த 10ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேறு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கின்றன? சார், வேற வந்து நார்மலி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் 10th முடிச்சுட்டு கூட வந்து ஹோட்டல் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்கு சார். மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ், சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஐடிஐ, இந்த டெக்னிக்கல் ட்ரைனிங் ஐடிஐ இந்த மாதிரி வந்து படிக்கலாம். பட் நார்மலி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இது வந்து இது நாம சொன்ன மூணுமே வந்து கொஞ்சம் லோயர் மிடில் லெவல் ஜாப்ஸ். கொஞ்சம் ஹையர் லெவல் ஜாப்ஸ் பண்ணா டிப்ளமோ இல்லைன்னா +1 +2 போறது தான் பெட்டர் சார். அதே போல 11ஆம் வகுப்பில் ஒரு குரூப்பை, ஒரு பிரிவை தேர்வு செய்வதற்கு முன்னால் அந்த மாணவருக்கு என்ன விருப்பம் அப்படிங்கறது பார்க்கணும். அது இல்லாம நீங்கள் சொன்னது போல கணிதம் அந்த குறிப்பான பிரிவில் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். இதே மருத்துவ படிப்பை தேர்வு செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள், ரைட், இப்போ வந்து மருத்துவ பிரிவு பார்க்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, சார் நான் பியூர் சயின்ஸ் எடுக்கிறேன். உதாரணத்துக்கு வந்து நீங்க வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அது எடுக்கலாம், அது எலிஜிபிள். பட் நீங்க வந்து 10 வருஷம் ரிசல்ட் நம்ம ஆய்வு செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், +2 ரிசல்ட்ல பியூர் சயின்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் போனது வந்து ரொம்ப ரொம்ப நாட் ஈவன் 1%ங்க. ஏன்னா அவன் வந்து மார்க் வந்து இந்த பிசிக்ஸ்ல வந்து அவன் குறைஞ்சிருது. அவனுடைய மேக்ஸ்ல வந்து +1 +2ல மேக்ஸ் இருக்கு. அவனுடைய அப்ளிகேஷன் வந்து அந்த பிசிக்ஸ்ல 12th ப்ராப்ளம்ஸ்ல நிறைய இருக்கு. ஸோ அவன் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து பிசிக்ஸ்ல வந்து ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் வரும்போது இஸ் ஃபைண்டிங் டிஃபிகல்ட் டு ஸ்கோர் மார்க்ஸ். ஸோ ஈவன் மெடிக்கல் போற மாதிரி இருந்தா கூட நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவேன், டேக் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. வெரி ரேர்ல தான் we avoid the pure science group. So preferably even medical போறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்க சஜஸ்ட் பண்றது மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. பிகாஸ் இந்த மேக்ஸ் ஸ்ட்ராங் நாலேஜ் இன் +1 +2 will help him. அவனுக்கு வந்து இந்த 12th படிக்கும்போது மிக உறுதுணையா இருக்கும் சார் பிசிக்ஸ்ல ப்ராப்ளம் போடும்போது. இதே போல அந்த வணிகவியல், கணக்கு பதிவியல் போன்ற பிரிவுகள் எடுக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக வணிக கணிதம் என்ற ஒரு அதற்கான காரணம் என்ன? காரணம் என்னன்னா அப்படின்னா சார், இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ வந்து CA, ICW, கம்பெனி செக்ரட்டரிஷிப் இதெல்லாம் பார்க்கும்போது கூட மேக்ஸ் வந்து கண்டிப்பா தேவைப்படுற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அடுத்தது வந்து டாப் காலேஜஸ்ல வந்து நாம வந்து காமர்ஸ் எடுத்து படிக்கும்போது மேக்ஸ் பிகம்ஸ் ஒரு சப்ஜெக்ட். அடுத்தது வந்து MCA, சப்போஸ் வந்து அவங்க வந்து காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கவுண்டன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு காலத்துல இப்போ போன வருஷம் பாத்தீங்கன்னா AICTE வந்து கண்டிப்பாக +1 +2ல மேக்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் அது கோர்ட்டுக்கு போயிட்டு அது ரிவர்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ வந்து ஈவன் அது இல்லைனாலும் வந்து MCA பண்ணலாம். பட் MCA பண்ணும்போது உதாரணத்துக்கு டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் வருதுங்க. இப்போ வந்து அவங்க வந்து +1 +2ல மேக்ஸ் படிக்கல, யூஜிலையும் வந்து மேக்ஸ் படிக்கிறதுனால அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அலாட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 5 years மேக்ஸ் படிக்காம MCAல வந்து டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி சப்ஜெக்ட் படிக்கும்போது தே ஃபைண்டிங் வெரி டிஃபிகல்ட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காமர்ஸ் எடுத்துட்டு MBA போறாங்க. MBAக்கு வந்து
டான்செட், கேட், மேட், ஜாட் எக்ஸாம். அந்த எக்ஸாம்ஸ்லயும் வந்து அந்த நுழைவுத் தேர்வுலையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பிளேஸ், ஆப்டிடியூட் பிளேஸ் an important role. ஸோ எப்படி சுற்றி பார்த்தாலும் அவங்க ஃபியூச்சர் இதுக்கு வந்து மேக்ஸ் பிளேஸ் an important role. ஸோ அது அட்லீஸ்ட் பிசினஸ் மேக்ஸ் வந்து +1 +2 இருந்தால் பெட்டர், ஈவன் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அடுத்தபடியாக சிங்கானல்லூரை சேர்ந்த தனலட்சுமி என்ற நேயர் ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். உங்களுடைய கேள்வி என்ன? சார், என் பொண்ணு மெடிக்கல் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சார். இப்ப +1ல என்ன கோர்ஸ் இருக்கு? என்கிட்ட 4 கொஸ்டின் இருக்குங்க சார். முதல்ல மெடிக்கல்னா இப்ப இந்த 2 இயர்ஸ்ல அந்த பொண்ணை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்க ஃபியூச்சருக்கு? அதுக்கப்புறம் ஏதாவது புக்ஸ், அந்த மாதிரி மெடிக்கல் சம்பந்தமான புக்ஸ் ஏதாவது வாங்கி கொடுக்கணுமா? செகண்ட் கொஸ்டின், நாங்க வந்து புவர் ஃபேமிலிங்க. எனக்கு கல்வி கடன் கண்டு பிரைவேட் ஸ்கூல்ல தான் அவ படிக்கிறாளுங்க. அவளுக்கு கல்வி கடன் கிடைக்குமா? இதுக்கு மட்டும் கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க சார். இல்ல இப்ப ஸ்கூல் லெவல்ல வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கவர்மெண்ட் சைட்ல வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு, காலேஜ் லெவல்ஸ்ல இருக்குங்க. அடுத்தது வந்து நீங்க வந்து மெடிக்கல் படிக்க வேணும், மருத்துவர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து +1 +2ல வந்து மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லைன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி ரெண்டுமே எலிஜிபிள். பட் நாங்க சொல்றது வந்து மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்தா அட்வான்டேஜ். ஏன்னா அவங்க மேக்ஸ் பேஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிசிக்ஸ்ல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க வந்து 2 வருஷம் நிஜமாவே நல்லா படிக்கணுங்க. ஏன்னா மெடிக்கல்ங்கிறது மிக வந்து ஒரு டைட் காம்படிஷன். தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து 1823 மெடிக்கல் சீட் இருக்கு. புதிய சீட்டுகள் 169 வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய ஒரு மருத்துவ கல்லூரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பட் வரும்போது பாத்துக்கலாம் இப்போதைக்கு 1823 அதுல ஓசி, பிசி, எம்பிசி ரிசர்வேஷன் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பிசிக்கு வந்து 197.5 197.75 கட் ஆஃப் வேணும். ஸோ அட்லீஸ்ட் வந்து நம்ம வந்து 3 சப்ஜெக்ட்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில 198, 199, 200 அந்த ரேஞ்ச் மார்க் வாங்கணும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணும். ஃபர்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க. பட் மெடிக்கல் கிடைக்கலனாலும் மிக அருமையான வாய்ப்புகள் மற்ற மெடிக்கல் ரிலேட்டட் ஃபீல்ட்ல இருக்கு. ஸோ ட்ரை பண்ண சொல்லுங்க. எப்பவுமே நான் ஒரு அட்வைஸ் சொல்வேன் இந்த +1 +1 +2 போற ஸ்டூடெண்ட்டுக்கு, இந்த கம்மிங் 2 வருஷம் நீ கஷ்டப்பட்டு படிச்சனா, கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு படிச்சனா வாழ்க்கையில 50 வருஷம் நல்லா இருக்கலாம். இந்த 2 வருஷம் நீ ஜாலியா இருந்துட்டா, வரும் 2 வருஷம் ஜாலியா இருந்தா 50 வருஷம் கஷ்டப்படணும். ஒரே அட்வைஸ், 2 வருஷம் கஷ்டப்படணுமா 50 வருஷம் கஷ்டப்படணுமா டிசைட் பண்ணி +1 +2ங்கிறது ஒரு டர்னிங் பாயிண்ட். ஸோ 10th இப்போ முடிச்சிருக்கீங்க, +1 +2 நல்ல ஒன்று வந்து நல்ல மார்க் வாங்கணும், நல்ல காலேஜில் போகணும் டார்கெட்டோட படிச்சுன்னா கண்டிப்பா சாதிக்க முடியும். அடுத்தபடியாக தஞ்சாவூரை சேர்ந்த சீனிவாசன் என்ற நேயர் ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். சீனிவாசன், உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் சார். என் பையன் வந்து இப்ப 10th எழுதிருக்கான் சார். இப்ப ஐஐடி கோச்சிங் போகணுங்கிறான் சார். இதுல ஹலோ கண்டிப்பா சீனிவாசன். ரைட் சார். இப்போ வந்து நார்மலி வந்து ஐஐடி மாதிரி போனா எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சிபிஎஸ்சியில் போறது பெட்டருங்க. இல்ல எங்களால சிபிஎஸ்சி அஃபோர்ட் பண்ண முடியாது, நான் ஸ்டேட் போர்டில் எடுத்து கூட நம்ம பண்ண முடியுமா? பண்ணலாம் சார். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா நல்ல ஸ்கூல்ல படிக்கும்போது 11th and 12th வந்து நீங்க வந்து இந்த ஜேஇ எக்ஸாம், ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு நடத்துவாங்க. அந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணு ஜேஇ எக்ஸாமுக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜேஇ எக்ஸாம்ல 11th and 12th அதுல வந்து 50 to 60% கண்டிப்பா 11th பொசிஷன் கேட்கறாங்க. சோ வந்து நிறைய ஸ்கூல் என்ன பண்றாங்க, இப்ப நம்ம வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் போர்டு படிக்கும்போது 11th வந்து ஒரு 4-5 மாசம் கழிச்சு 12th நிறைய இம்பார்ட்டன்ஸ். பிகாஸ் நம்மளுடைய தமிழ்நாடுல வந்து அட்மிஷன் வந்து பேஸ்ட் ஒன்லி ஆன் 12th. பட் ஐஐடி மாதிரி போகும்போது they give equal importance to 11th and 12th syllabus. ஸோ உங்க பையனை வந்து நீங்க ஐஐடி பண்ணணும். இப்போ 10th முடிச்சிருக்கீங்க, 11th இருந்து அந்த ப்ரிப்பரேஷன் ஜாயின் பண்ணுங்க. நல்ல ஒரு கோச்சிங் சென்டர்ல நடந்து பண்ணுங்க. பேலன்ஸ் பண்ண வந்து அவன் படிக்கிறது போர்டு எக்ஸாம்லயும் மார்க் வாங்கணும், ஐஐடி இதுலயும் மார்க் வாங்கணும். ஐஐடி எக்ஸாம்ல 360 மார்க், ஓரளவுக்கு வந்து ஒரு 240 மார்க் மேல வாங்கினா வாய்ப்புகள் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து அட்வான்ஸ் டெஸ்ட் எழுதணும். ஏன்னா இப்போ வந்து ஐஐடி ஜே எக்ஸாம்ல வந்து 1.5 லட்சம் பேர், டாப் 1.5 லட்சம் பேர் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல அந்த ஜே எக்ஸாம்ல எடுத்த 1.5 லட்சம் பேரை வந்து அட்வான்ஸ் டெஸ்ட் எழுதணும். அந்த அட்வான்ஸ் டெஸ்ட் பேஸ் பண்ணி அவங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க ஐஐடியில். ஐஐடியில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 சீட்ஸ் மேலே இருக்கு நம்மளுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்ட்ராங் ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் 11th and 12th அப்போதான் வந்து நம்ம ஐஐடி மாதிரி ஒரு டாப் இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண முடியும். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் day 1. இப்போ 10th முடிச்சுட்டு 11th ஜாயின் பண்ண முதல் நாள்ல இருந்து நீங்க அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும்.